வணக்கம் நண்பர்களே. இந்த மாதம் 5ஆம் தேதி சென்னை துறைமுக அப்ரெண்டிஸ் சங்கம் 1991-93 2வது பேட்சை சேர்ந்த அப்ரெண்டிஸ் பயிர் எடுத்த தோழர்கள் பணி ஆணை கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை போராடினார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1991 அவர்கள் பல தேர்வுகள் எழுதி, உடல் தேர்வு, தகுதி தேர்வு எல்லாம் எழுதி பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர்கள் சுமார் 150 பேர் மாணவர்கள் +2 10th முடிச்சவங்க பல பேர் அதில் சேர்றாங்க. 3 வருடம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. அப்ரெண்டிஸ் பயிற்சி மெக்கானிக்கல் பிரிவில் பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. பயிற்சி முடித்த பிறகு இதுநாள் வரையில் 2024 வரையில் அவர்களுக்கு பணி ஆணை வழங்கவே இல்லை. அதுக்கு துறைமுகம் நிர்வாகம் சொல்வது காரணம் என்னவென்றால், மத்திய அரசின் தடை ஆணை இருக்கின்றது, எனவே அவர்களுக்கு பணி ஆணை வழங்க முடியாது என்று கூறுகிறார்கள். இந்த வேலையை நம்பி, இந்த பயிற்சியை நம்பி அந்த முழு குடும்பமோ, அந்த அப்ரெண்டிஸ் பயிற்சி பெற்ற மாணவர்களின் முழு குடும்பமோ அவரை சார்ந்தான் இருக்கின்றன. அதை நம்பி கல்யாணம் பண்ணுறாங்க, அதை நம்பி எதிர்கால திட்டமிடுறாங்க. மொத்தத்தையும் நாசம் பண்ணுற மாதிரி சென்னை துறைமுக நிர்வாகம் அவருக்கு பணி ஆணை வழங்க மாட்டேங்குது. மத்திய அரசு தடையை சுட்டி காட்டுகின்றது. என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா, தொடர்ந்து மேலும் 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 அப்ரெண்டிஸுக்கு ஆட்களை சேர்க்கிறாங்க. வேலை கொடுக்க முடியாத ஒரு நிர்வாகம் எதுக்கு ஆட்களை சேர்க்குது என்பது நாம் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அப்ரெண்டிஸ் பயிற்சி ஒரு நிறுவனம் கொடுக்குதுன்னா வேலை கொடுக்கணும். நீ வேலை கொடுக்க முடியலையா விட்டணும். நீ எதுக்கு அப்படின்னா இந்த நாட்டின் இளைஞர்கள் மீது உனக்கு அக்கறை. அப்ரெண்டிஸ் பயிற்சி வாங்கும், பயிற்சி கொடுக்கும் நிறுவனங்கள் பணி கொடுக்க மறுப்பதை ஒரு கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும் என்று தங்கள் கோரிக்கை வலியுறுத்தி அந்த சங்கத்தை சேர்ந்த ஒரு 60-70 தோழர்கள், சங்க உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர்களுமே கோரிக்கை வலியுறுத்தி போராடினார்கள். பணி ஆணை கேட்டு கிரிமினல் குற்றம் வழக்கு பதிவு செய்ய சொல்லி. ஏன்னா பயிற்சி கொடுக்குறான், பயிற்சி கொடுத்துட்டு வேலை தர மாட்டேன்தான். அப்போ இந்த போராட்டத்தை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு வேலைக்காக 30 ஆண்டுக்காக போராடுற மாதிரி இருக்குது. 30 ஆண்டாக போராடுறாங்க. ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு அந்நிய முதலீடுகளை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறேன்றாங்க. மூலதனத்தை இறக்குமதி பண்ணுறோம், தொழில்நுட்பத்தை இறக்குமதி பண்ணுறோம், 2000 பேருக்கு வேலை, 5000 பேருக்கு வேலை இப்படின்னு அடித்து விட்றாங்க. பல முதலீடுகளை இங்கே இறக்குறாங்க. ஆனால் பணி உத்தரவாதம் இல்லை, நிரந்தர வேலை என்பது கிடையாது.